முதல் கட்சி உலகமே ஒரு 2 வார்த்தை இதை பற்றி. சுவாமி எல்லாத்தையும் விவரமா சாதிச்சுட்டார். இருந்தாலும் நான் வந்ததுக்காக ஒரு 2 வார்த்தை அவசியம். அன்பனமானுக்கு திருவாராதனம் நம்ம கர்த்தவியம் கண்டிப்பா செய்ய தெரியும். இது ஏன் இருக்குன்னதே கிடையாது, நித்தியம்னு பேரு. திருவாராதனம் பண்ணுறதுக்காகவே தான் நம்ம இங்க இருந்திருக்கோம். இல்லாட்டா இந்த பூலோகத்தில் இருந்துட்டு என்ன பண்ண போறோம்? ஒரு காரியம் வந்து அப்படி திருவாராதனம் பண்றதுல நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. எப்படி பெரியவா நமக்கு அனுஷ்டிச்சு காட்டியிருந்தாலும் சாஸ்திரங்கள் சொன்னபடி அது மாதிரி தான் பண்ணணும். நமக்கு ஒரு தோல் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் கிழக்கு இருக்கிறது மேற்கா பண்ணுறேன்னா அப்படி எல்லாம் செய்யறதுன்னு போயிடும். விதிப்படி அதை பண்ணணும். அதில் ஆசனங்கள் என்று உண்டு. நம்பரமான திருவாராதனத்துல ஷடாசனம் சமர்ப்பிக்கிறது. அவகாசம் இந்த காலத்து நம்மள பாடி இருக்குவாளுக்கு கிடைக்காததுனால சங்கிரகமா பண்றோம். எல்லாத்தையும் சுருக்கி பண்றோம். எது கொடுத்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் குறையிருக்கு, சாப்பிடுறது மட்டும் நம்ம குறைக்கணும். எல்லாத்துக்கும் அவசரம் சாப்பிடுறது. பெருமாளுக்கும் அப்படிதான். அவருக்கு முதல்ல எழுப்புறதோ ஸ்நானாசனமோ மீதி அலங்காராசனமோ கூட சீக்கிரம் பண்ணிடலாம். அவருக்கு மோட்சியாசனம்னு ஒரு அமுது செய்வித்தல் பூஜை, அவ்வளவுதான். அமுது செய்வித்தல்னு அதான், அதுதான் பிரதானமா பண்ணணும். எது இல்லை அதெல்லாம் எதை வேணா நாம எதை சாப்பிடுவோமோ அதெல்லாம் அவருக்கும் சமர்ப்பிக்கிறதுன்றது கூடாது. ஆகார நியமத்தில் சுவாமி தேசிகர் இன்னெல்லாம் கூடும் இன்னது கூடாதுன்னு 2த்தையும் சொல்லியிருக்கார். அதன்படி சொல்லணும். முக்கியமா எதை சமர்ப்பிக்கணுமோ அது வழியாட்டா கூட எது சமர்ப்பிக்க கூடாதோ அதை சமர்ப்பிக்காத இருக்கணும். அது ரொம்ப சொல்றது. நான் இதை சாப்பிடலையே அவர் சாப்பிட மாட்டாரா? கல்லை சாப்பிட்டார், கல் சாப்பிட்டார், மடை சாப்பிட்டார், இதை சாப்பிட மாட்டாரான்னு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அபச்சார கேள்வி அதெல்லாம் இருந்தா பாப்பம் தான் நமக்கு. அப்படி சொல்லச்சே சமர்ப்பிக்கச்சே பெருமாளுக்கு இருக்கு சொல்லும். பிரசாதம் சமர்ப்பிக்கிறோம். பெருமாளுக்கு எல்லா பாஷையும் தெரியும், நமக்கு அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் தேவ பாஷைன்னு நம்ம சம்பிரதாயத்துல ஒற்றுமை இருக்கிறது சம்ஸ்கிருதம் உள்ளதான். அதுதான் தேவ பாஷை. அது சொல்றதுதான் மரியாதை. ஆக தேவ பாஷையில சொன்ன ரீதியில அம்சப்படணும். பிரசாதத்துக்கு என்ன சாதம் சாப்பிடு, சாதம் சாப்பிடு, மொம்மு கூட்டுறேன், இப்படி எதை சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வழக்கம் இல்லை. அதற்கு ஒரு கிரமம் உண்டு. ஆக பிரசாதம் சமர்ப்பயாமி அப்படின்னு சுலபமா புரியறதுக்கு சொல்லணும். இது பிரசாதம் புரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த புதுசா சீதாப்பழம்னு ஒண்ணு வருது, அதுக்கு எப்படி சமர்ப்பிக்கிறது கேள்வி. சீதாப்பழம் வந்து அப்புறம் வரதா பழம் இல்லையா, இன்னொரு பழம் ஆகும். என்னத்துக்கு பேரு அதை சொல்லி சமர்ப்பிக்கணும். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு, உங்க குழந்தை கேட்கறது, ஏன் பெருமாளுக்கு இது என்னன்னு தெரியாதா, நீ சொல்லணுமா? அவர்தான் எல்லாம் தெரிந்து விடாச்சு, தெரிஞ்சுக்க சொல்றேன். அவருக்கு தெரியாதுன்றதுக்காக சொல்லல, அதற்கு உனக்கு தெரியும்ன்றதுக்காக சொல்லி காட்டணும். ஒண்ணு. 2வது, அவர் ராஜா மாதிரி மரியாதைக்கு எல்லாம் நம்ம நிவேதனம்னா தெரிவித்தல், இதை சமர்ப்பிக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது அப்படின்னு மொத்தமா வச்சுட்டு அள்ளி போட்டுக்கோன்னு சொல்லக்கூடாது.
எல்லாம் ஒரே உள்ளதான போடுறது. கலந்து இப்போ சாப்பிட்றோமா, தனித்தனியா சாப்பிடல. அது மாதிரி ஒவ்வொருத்தையும் பெயரை சொல்லி சொல்லி அந்த வஸ்துவை சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்லணும். நமக்கு பிரசாதத்துக்கோ வேணும் தெரியல, என்ன பண்றது அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஒன்றும் தெரிஞ்சவாளை கேட்டு அது தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ சமர்ப்பிக்கணும்னு ஆசை இருக்கோ அதுக்கு பெயரையும் தெரிஞ்சுக்கணும், சம்ஸ்கிருதம். அந்த உபகாரத்தை பண்றது தான் இந்த ஸ்ரீகோஷம். ஸ்ரீகோஷம்னு இன்னும் சொல்லலாம். கோஷம்னு ஏன் இதுக்கு பேர் வைக்கணும்னு பொக்கிஷம்னு இருக்கும். வாங்கி அப்படி போச்சதே ஒரு போயிட்டு போறதுக்கு வச்சுட்டு இருக்கோம். இதை பார்த்து தெரியலன்னா இப்ப இன்னைக்கு சமர்ப்பிக்க போற மாதிரி இதுல என்ன எழுதியிருக்கு பார்க்கலாம். அநேகமா தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கு. ஒருத்தர் பார்த்தா அதுக்கும் மேலேயும் ஏதாவது இல்லாததும் ஒரு சுவாதிக்கு. அப்ப என்ன பண்ணுது, ஒரு வேடிக்கைக்கு ஒருத்தவர்கள் சொன்னான். அமெரிக்காவுக்கு போனாலாம் 2 இந்தியன்ஸ். நீ ரோட்ல போச்சு ஒரு ஷாப் இருக்குது. அங்க என்னன்னா இன்விடேஷன்ஸ் மாதிரி பிரிண்டட் கார்ட்ஸ் எல்லா அக்கேஷனுக்கும் வச்சிருக்கோம். ரெடிமேடா வச்சிருக்கேன் பிரிண்டட் கார்ட்ஸ். வாங்க வேண்டித்தான் அதை செஞ்சு போட்டு வைக்கலாம். இந்தியனுக்கு அதனால அவனுக்கு எல்லாத்தையும் எப்படி வச்சிருப்பான் பார்க்கணும் அப்படின்னு உள்ள போயிட்டு இப்படியே முடிச்சாங்க. உடனே ஒரு சேல்ஸ்மேன் கேன் ஐ ஹெல்ப் யூ சார் அப்படின்னு. எஸ், ஐ வாண்ட் இட் கார்ட், பிரிண்டட் கார்ட். எஸ் சார், வாட் இஸ் தி அக்கேஷன் அப்படின்னு அதுக்கு சொல்லச்சு. அவனுக்கு பதில் அவன் சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுதுதான் சொல்றேன். என்னுடைய மச்சினருக்கு மாட்டு பொண்ணு அவளுடைய அத்தை பேத்தியினுடைய ஆத்துல ஒரு நாய் பிரசவிச்சது. நான் ஒரு சீட்டு அனுப்பணும் அவளுக்கு, ரெடிமேடா வச்சிருக்கேன் அப்படின்னு. அவன் குறிச்சிட்டு இன் விச் லாங்குவேஜ் யூ வாண்ட் சார். என்ன லாங்குவேஜ் வேணும் இருக்காது நினைச்சிட்டு கேட்டவன் என்ன லாங்குவேஜ் வேணும் கேட்கிறாங்க. அந்த மாதிரி இதுல இல்லாததும் ஒரு கண்டுபிடிப்பு. ஆனா எப்படி சமர்ப்பிக்கிறது சுவாமி பௌஷ்ணவாச்சாரு எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம் அதை இன்னும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்கும் சொல்லலப்படா. அதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுமோ கடைசி பட்சமா அதை சொல்லணும். சொல்லிதான் சமர்ப்பிக்கணும். இன்னதுன்னு சொல்லாத புரிவாங்க ஏதோ ஒண்ணு போடுற சாப்பிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த உபகாரத்தை பண்ணிருக்கிறதுக்கு இதெல்லாம் மரியாதை நிமித்தம் பண்றது. பெருமாளுக்கும் அப்படித்தான். எப்படி எம்பெருமானை சேவிக்கிறதுனா குழந்த மாதிரி சில சமயம் ராஜா மாதிரி, சில சமயம் சகோதரன் மாதிரி, சில சமயம் நண்பன் மாதிரி, இப்படி எல்லாம் இருக்கிறோம்னு சொல்லிருக்கோம். அப்படி இதை சொல்லச்சு அவருக்கு அந்த பெயரை சொல்லி சொல்லணும்ன்றது. இது ஏதோ நினைச்சிருக்க வேண்டாம். ரொம்ப பெரிய சிரமப்பட்டு சுவாமி அடியனுக்கு இதை அனுப்பி இதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கான்னு கேட்டேன். நான் நினைச்சேன் என்ன பரீட்சிக்கிறான்னு. எனக்கே பார்த்தோமா எழுதிட்டேன். எனக்கே இதுல பாதிதான் தெரியும், மீதி பாதி இனிமே தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டு கேட்டல் பண்ணியிருக்கேன். அதனால இது அவசியம் வச்சுக்கணும். இதை தான் சமர்ப்பிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு உபாக்கியானம் மட்டும் சொல்லிடுவேன். அதோட இதை ரிலீஸ் இருக்கும். அடியனுடைய மாதா மகன் திருக்கோக்கியூர் சௌமியநாராயணாச்சாரியன் அவருடைய தகப்பனார் தாத்தா அவருடைய திருநட்சத்திர வைபவங்களை எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. தனி பண்றது ஆத்துல இருக்கிற ஸ்திரீகள் கூட புருஷால் சகாயம் பண்ணுவான். சகாயம் பண்ணுவான். இதெல்லாம் நடந்து அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்க அம்மா பிரகாரமா பக்ஷணம் சமர்ப்பிப்பாங்க. என்ன பண்ணியிருந்தா பக்ஷணம் பண்ணியிருந்தோம். போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோம். சமர்ப்பிச்ச உடனே தாத்தா கேட்டாங்க என்னது இது, என்னது இது, என்னது, ஏன் அந்த பெயரை சொல்லணும். சமர்ப்பிச்சு அந்த பெயரை சொல்லணும். அதுக்காக இது என்னதுன்னு எங்க அம்மா கொஞ்சம் அவெல்லாம் கிராமத்துவர், இவ கொஞ்சம் மெட்ராஸ்லயே இருந்துட்டுவர். அதனால இது மிக்சர்னா
மிக்ஸ்டா இருக்கா அவன் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ்டா என்னது எழுத நீங்க எழுதுன்னு போட்டேன் சமர்ப்பிக்கிறேன் எடுத்துன்னு போ அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன கை எழுதுதோ கால எழுதுதோ சுத்தமாக தான் பண்ணணும் எதனால வாங்கிட்டான்னு சொல்றார் புரியல ஓடினா பெருக்குங்க அப்படின்னு அழுதுட்டு பெருக்குன்னு வந்துட்டு உள்ள கழிப்பது உள்ள இறக்கும் அழுதுருப்பான் என்னமோ தெரியலையே நல்லா தானே பண்ணேன் ஏன் இப்படி கோச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லுவான் எங்க பெரிய மாமா வந்தார் என்னடி இது விசாரம் இன்னும் அழகம் இல்லை இது மாதிரி நடந்துட்டு சரி கேட்டதுக்கு இப்படியே பதில் சொல்றது எடுத்துட்டு வா அப்படின்னு அதை எடுத்துட்டு வச்சுருவோம் இப்போ பயந்துட்டா மறுபடியும் அதை எடுத்து வந்து குருபால் கிடைக்கிறது சமர்ப்பிச்சு இது சமர்ப்பிக்க வருது அதனால நான் வாய்ட்டான்னு சொல்றேன் என்னதான் சொல்றாங்க மேட்ச பாஷைகள்லாம் சொல்றாங்க அது சம்மந்தமே கூடாது அந்த அளவுக்கு அதை ஒதுக்கணும் அதனால வேண்டாம் எடுத்துட்டு முடியும் அது ஒன்றும் இல்லை அவன் தகப்பன அண்ணான் தான் அப்படின்னுவாங்க இல்லைன்னா அது ரசாவதார பக்ஷணம் அப்படின்னு ஆனா சொல்லிருக்கூடாதா மனதிலேயே இப்ப சொல்லுவேன் மெய்னோடாமே கேடல் கோடதியாய் பஞ்சமல் இதெல்லாம் எதுக்கு வாங்க எதுக்கு சொல்லுங்க பெருமாள் பிராமணாவது சொல்லி இருக்குமா அதை எதுக்கு ரசாவதார பக்ஷணம் இதுல இருந்து என்ன தெரியுது வாட் இஸ் தி லெசன் எல்லாம் ஒண்ணுதான் வாயில போகலாம் போகணும் அது மிஸ்டர்னு சொன்னா அது மட்டும் தசாவதாரம் சொல்றது ஒரே விஷயம்தான் சொல்ற ரீதியில தான் இருக்கு அது என்னதுன்னு சொல்லலாம் நம்ம பெரியவா சம்ஸ்கிருத பாஷையில சொல்லணும் இல்லை அதை பழக்க பண்ணி எல்லாருக்கும் உபகாரகமா இருக்கணுமே இருக்காங்க இதை ரொம்ப பரிசிரமப்பட்டு எழுதியிருக்காங்க அப்படியே அந்த முன்னெல்லாம் ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டே நம்ம பெரியவாளையும் நல்லா கலந்து ரொம்ப அழகா இந்த மாதிரி இருக்கு அந்தந்த வார்த்தையை சொல்லி இந்த வஸ்துவை தோற்பிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு சொல்லணும் உதாரணமா தோசை தோசை பண்ணோம் அதுக்கு ஏதோ உதாரணம் உபவாசம் கொஞ்சம் சாப்பிடுவோம் அவைகள் சமர்ப்பிக்கிட்டு தோசை சமர்ப்பையாமி அப்படின்ட்டு அதுக்கு உடனே அதுக்கு தான் சொன்னது அதுக்கு அப்படி பேசுறதுக்கு காந்தவம்னு பேரு அதனால காந்தவம் சமர்ப்பையாமின்னு நிறுத்த கொண்டே போறேன் சமர்ப்பிக்கச்சே சில மருந்து போச்சுக்க வேற இல்லைன்னாலும் தோசைக்கு துய் ஓசைன்னு பேர் வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு கூட சொயின்னு சொல்ல தேவை முதல்ல வாக்கச்சே வருகிறோம் திருப்பி போடச்சே வருவேன் துய் ஓசை இது நான் விளையாட்டுக்கு சொன்னேன் நிஜமாவே சிலதெல்லாம் பரியாச வார்த்தை அதுக்கு இருக்குங்க பரிகாச கிரசகீனான்னு அந்த வார்த்தையை அது மாதிரி விளையாட்டாக சொல்றது தெரிஞ்சுக்கணும் தெரியாத இது தெரிகிறவங்களாம் தெரியலையாதனால என்ன நிலவரம் அதுக்கு ரொம்ப உபகாரமா இருக்கும் பரிபாஷைன்னு பேரு அந்தந்த இதுக்கு அந்தந்த பெயரைத்தான் சொல்லணும் ஒரு வேண்டான உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோம் பரிபாஷை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுதான் ஒரு வருஷம் முடிஞ்சா அதை எப்படி நம்ம அந்த தினத்துக்கு சொல்றோம் ஒரு வருஷம் முடிஞ்சது 1 year கம்ப்ளீட் ஆச்சு அந்த தினம் அந்த நாள் எப்படி சொல்லுவேன் சம்ஸ்கிருதத்துல என்ன பாஷை அப்படின்னா நமக்கு இன்னொன்று சொல்ற குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது சரிக்கு என்ன சொல்லுவாங்க மாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர் பெருசா சம்ஸ்கிருத வாசிச்சவர் என்னது அவ்வளவு நீளம் அப்த பூர்த்தின்னு அவ்வளவு நீளம் சுருக்கமா சொல்லுங்க எதையுமே யூ ஷுட் பி ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் ஆப்டிகம் தப்பா அது எடுத்து பாருங்க ரெண்டுமே அதுதான் 1 year கம்ப்ளீஷன் அதுதான் எதுக்கு எந்த வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க பெருமாளுக்கு சமர்ப்பிக்கு என்ன பாஷையில வேணா எதை கூடாது குருக்களம் அனுஷ்டானங்கள்லாம் கொஞ்சம் சமம் மாதிரி இருக்கும் ஆனா அது முக்கியமா
ஏற்கனவே நம்ம வச்சு அவருடைய பிரீத்திக்கு பாத்திரமாகும். அவருடைய பிரீத்திக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டோம்னா நமக்கு வேண்டித்தெல்லாம் தரும் போது ஒரு குழந்தை நம்ம கேட்காததையும் கொடுப்பது. அது மேலே சொல்லப்படும். வேண்டாதையும் எப்படி கொடுப்பாருன்றதுதான் மேலே. இப்ப நான் சொன்னது அப்படியே சேர்ப்போம். சும்மா காலை உபன்யாசம் தனியா இருக்கும். கொஞ்ச நாள் ரொம்ப மாட்டேன். இது பெருசா இருக்கிறதால அடியானுக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இது அடியானுக்கும் ஒரு ரொம்ப சின்ன புத்தகம் தான் இது. வாங்க ரொம்ப அழகா சிறும் இந்த ஆற்றுல எப்பவும் இந்த வஸ்துக்கள் இருந்தாலே போதும் நல்ல புத்தியை அதுவே உண்டாகும். அது ரொம்ப எல்லாரும் அந்த சேமிக்கிறியா நம்ம புத்தகங்களுக்கு வீட்டு சேமிக்கிறது அப்படி இருந்தா கூட பரவாயில்லை. அமைச்சு வச்சுக்கணும். எல்லாருக்கும் உபயோகப்படுத்தணும். எப்படி தனி கொண்டவாளுக்கும் அதை சாப்பிட்டுட்டு ஒருவாள் போக்கியமா அங்கே இருக்காங்கன்னு சொன்னா அந்த மாதிரி அந்த கணக்கில் எல்லாரும் நீங்க உபயோகப்படுத்தி சுவாமிக்கு தெரிஞ்சா சுவாமி ரொம்ப இவன் அடியனுக்கு பாக்கியம் சுவாமிக்கு भगवते पुरुषाय तस्मै रामानुजदया पार्थं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् இன்னமுதமூர்த்திகே நிங்கேவா கைங்கிரியே தன்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னம் சிலையசே முதலியர்கள் சேரல்போன் எங்கள் குலசேகரம் என்றே கூறு ஆரங்கட பழநன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கு வாரம் கொடு குடம் பாம்பில் கையிட்டவர் மற்றவரை வீரம் தொகுத்த செய்கிறோம் கொள்ளாமலன் வேடன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. இன்றைய சுப தினம் நம் எல்லோருமே வைஷ்ணவர்கள் எல்லோரும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தினம். குலசேகர பெருமான் திருவவதார தினம். ஆழ்வார்கள் 13. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது அதை பற்றி சொல்லச்சே ஒருத்தர் வசதியா சொன்னா இன்னொருத்தருக்கு அது கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. இவருக்கு அது அதிகம் இருக்கு. இவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்றது அப்படின்னா அத சொல்ல ஒவ்வொன்றுக்கும் சொல்லச்சே சுவாமி ஜெயந்திகள் அழகாக தன்னுடைய பிரபந்த சாரத்தில் எப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் சொல்லியிருக்கார் என்று இது தனி விஷயம். சரிக்கு அது முதல்ல குறிப்பிடும் போது நான் என்னென்னலாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு தேசியின் சங்கல்பம் ஆழ்வார்கள் அவதரித்த நாள், ஊர், திங்கள், அடைவு திருநாமங்கள், அவர்தாம் செய்த வாழ்வார திருமொழிகள், அவற்றுப்பாட்டின் வகை, தொகை, இலக்கம் என்று சொல்லிட்டு அவ்வளவுதான மற்றும் எல்லாம் எக்ஸெட்ரா அப்படி அதை சொன்ன. அப்படி சொல்லும் விஷயங்களிலே பல வகைப்பட்டது ஒவ்வொரு ஆழ்வாரும் சாதித்த பிரபந்தங்களுக்கு. ஆழ்வார்கள் சாதித்த பிரபந்தங்களுக்கெல்லாம்
தனித்தனி பெயர்கள் உண்டு. அவைகள் எப்படி அழைக்கப்படுகின்றன என்றால், அவன் ஒன்றும் சொல்லச்சே இயற்பா அப்படின்னு ஒரு வகை. முதலாளிமார்கள் 3, அது இயற்பா. அவளுக்கு சொத்தகா ஏற்பட்டது, இன்னும் யாரும் சொல்லிக் கொடுக்கல, தானாக வந்தது. இயற்பா, இயற்கையாக சொல்றது இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா. அது இயற்பா, அப்படி சொன்ன பாக்கள் அப்படின்னு இயற்பான்னு ஒன்று. அடுத்தது பார்த்தோம்னா திருப்பாவை, அது பாவைன்னு சொல்லிட்டாங்க. அது வேற என்னதுன்னா திருதான் அதுக்கு முக்கியம். லட்சுமி சம்பந்தம் அது எப்படி இருந்தது சொல் அனுபவி. அப்புறம் இல்லாட்டா அவர்கள் சாதித்த விஷயம், அது சாதித்ததுன்னு சொல்ற சம்ஸ்கிருதம். தமிழ்ல சொல்லணும்னா மொழி. நமக்கு எல்லாமே திரு போடணும்னு திரு. அதனால்தான் நீங்க எதுக்கு போடுறோமோ இல்லையோ மொழிக்கிறதுக்கு மட்டும் அதை வச்சிருக்கோம். அதான் திரு மொழிக்கிறோம். ஆக இதுக்கு திருமொழி என்பதாக அப்படி. இன்னொன்று வகை எப்படி என்றால், அந்த பாடல் இலக்கணப்படி எந்த வகையைச் சேர்ந்தது என்பதை குறிக்கும்படியாக அந்தாதி, சந்த விருத்தங்கள், ஆசிரியப்பா, திருவெழுக்கூற்று எழுக்கூற்று இருக்கை, அது ஒரு 7 அடுக்கு மாளிகை மாதிரி அமைந்திருக்கிற அமுதன் விஷயமான பிரபந்தம். அப்படி இல்லை மடல் ஊர்வது எந்த காரியத்துக்காக. இப்படி சொன்ன கணக்கிலே நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழி, அப்போதெல்லாம் திருமொழி, அவருக்கு திருவாய்மொழி. இதுல என்னதுன்னு கேட்டா, ஒரு காலம் இப்படி இருக்கும்போது அவர் மொழிந்தது மொத்தம் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டிருந்தவர் 100 சொன்னார். அவர்கிட்ட இருந்து கேட்டிருந்தவர் 100 சொன்னவர், அது மொழி. அப்படி இப்படியே வந்துருங்க. நம் ஆழ்வார் மட்டும் அப்படின்னா நம்மாழ்வாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தானே நேரம் சாதிக்கிறாரு. அதனால திருவாய்மொழி. அவளை மட்டும் வாயால சொன்னாங்க எப்படி சொல்றாங்க, எல்லாரும் வாயில் தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு வாயால சொன்னாரு அர்த்தம் பண்ணுவாங்க. தானே நேருக்க எல்லாருக்கும். அதனால்தான் எந்த பிரபந்தமாக இருந்தாலும் ஆழ்வார் சாதிக்கும் நமக்கு நம்மாழ்வார் தான் பிராது. அவர்தான் அங்கீகாரம் ஆழ்வார்களிலேயே. அப்படி அவருக்கு பெருமை. அந்த வகையில குலசேகர பெருமானுக்கு என்ன பெருமை அப்படின்னா, அவர் திருமொழி நிறைய இருக்க திருமொழி. அது எந்த யாருக்கு எப்படி தெரியும் அடையாளம் அப்படின்னா, அதுக்கு பெயரே பெருமாள் திருமொழி. இது புதுசா இருக்கு. மீதி பேர்லாம் யாராலும் பற்றியா இருக்காங்க. பக்கவாத பற்றி பெருமாளை பற்றி சொல்றதுனால பெருமாள் திருமொழி இல்லை, பெருமாள் சொன்னதுனால பெருமாள் திருமொழி. யார் அவர் பெருமாள் தான் குலசேகர பெருமாள். உலகத்துல எல்லாத்தையும் மாற்றி சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், வழக்கம் தாத்தாவெல்லாம் அவ எங்க மாமாக்கள் எல்லாம் அண்ணான்னு தான் போடுவோம். அப்பாவா அண்ணான்னுவா, அண்ணாவா அப்பான்னு வழக்கம். அது மரியாதைக்கு அந்தந்த பெயரை சொல்லக்கூடாது, கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னு தான் வழக்கம். தெரியவா அப்படி ஒரு சங்கேதமா வச்சிருந்தான். அதே போலவே இவருக்கு எப்படின்னா, நம்ம ஊர் எல்லாரும் ஆழ்வார், இவர் மட்டும் பெருமாள். குலசேகரன் மட்டும் பெருமாள். இவர் தனித்தன்மை வேற யாரையும் நம்மாழ்வாரை கூட நம்மாழ்வார் பெருமாள்னு சொல்லுவோம் கிடையாது. ஆக அவன் தான் பெருமாள். இது எப்படி இருக்குன்னா, எல்லாரும் பெருமாள் ஒருத்தர் தான் ஆழ்வார். யார் இருந்தார்? 6வது ஆழ்வார். அவர் இப்படி பெருமாள் தான் எல்லாரும், ஆனா அவர் மட்டும்தான் ஆழ்வார், 6வது ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு சொன்னாங்க. அதுக்கு மாதிரி இவருக்கும் ஒரு தனிப்பெயர். இவருக்கு பெருமாள் என்றே திருநாள். அந்த அளவுக்கு இவரை உயர்த்தி நாம் கௌரவமாக போற்றி காப்போம். இதுதான் அவருடைய பெருமை.
எதிர்க்கிறார். அவர்கள் நட்டையா இருந்தாரா குட்டையா இருந்தாரா, எதனால இந்த பெருமை அவருக்கு முத்தமிகை சொல்லிட்டு என்று கேட்டால் அதற்கு தான் வந்தது இன்றைய தலைப்பு. எதனால் அவருக்கு இந்த பெயர்? இவர் பெருமான அளவுக்கு மனிதனாக இருந்தவன் தெய்வனாகலாம் பாடுறாலும் எப்படி ஆனார் அப்படின்னு கேட்டா இதுதான் காரணம். என்ன பண்ணுவார்? இதற்கு 2 தனியன் சேவிக்கிறோம். குலசேகர பெருமான் அவருடைய பிரபந்தங்களை சேவிக்கிறதுக்கு முன்னாடி 2 தனியன் சேவிக்கிறோம். அநேகமா ஒரு தனியன் தான் நம்ம பார்த்து இருக்கோம். இவருக்கு 2 தனியம். இது ஒரு விசேஷம். அதுவா 2 ஒரு விசேஷமா என்ன அப்படின்னா என்ன? அதுல முதல் தனியன் ஸ்ரீ பாஷ்யகாரர்கள் சாதிக்கிறார். அந்த இதுக்கு சொன்ன போது இன்னும் அந்த தனியன் பாஷ்யகாரர் சாதித்தது. அதை பற்றி கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். 2வது தனியன் இது பாஷ்யகாரருக்கும் முற்பட்டவரான ஆச்சாரியன் மணக்கால் நம்பி அவர் சாதித்தது இந்த ஆரம் கெட என்ற தனியன். இது எப்படி ஆரம்பிக்கிறார்னா முதலெடுக்கவே குழந்தைக்கு ஊற்றா மாதிரி முதல் தனியன பாஷ்யக்காரர் அவர் சாதித்தது சொன்னதும் முன்னாடி. ஏன்னா இவர் பெரியவர்கள் மணக்கால் நம்பி முன்பின்னர் இருக்கட்டும். இவர் என்ன இந்த இளங்கிளியேன்னு கூட்டு ஊட்டுகிறேன் வா அப்படின்னு கூட்டாரோ முதல்ல. ஆனா மாதிரி இவருக்கு கதை சொல்லி ஆரம்பிக்கிறார். நமக்கு இவரை பத்தி என்ன சொல்லப்படுறாரு? அதுக்கு ஒரு கதை சொல்றேன். முதல்ல யார் இந்த சுவாமி அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்றேன். பிற்காலத்தவும் நடந்தது. பெரிய ராஜா சேரர் அந்த வம்சத்துல பெரிய ராஜாவாய் இருந்தவர். இவர் ராஜாவாய் இருந்த பொழுது எல்லாத்தையும் ராஜ்ய காரியங்கள்லாம் பார்க்கிறாங்க. இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவாகிட்ட அப்படி ஒரு பக்தி, அசஞ்சலமான பக்தி, அசைக்க முடியாத பக்தி. சாதாரணமா ஒரு நம்மளை விட அடுத்த ஆபீஸரா இருக்கா கூட அவரை போய் சட்டுன்னு பார்த்துட முடியல. ஒரு ராஜா அவன் தான் இருக்கத்துக்குள்ளேயே உயர்ந்தவர். அவரை போய் நேரம் நீ பார்த்துட முடியுமா? முடியாது, பார்த்துட முடியும். ஆனா குலசேகர பெருமானுடைய ராஜ்யத்துல அவரை பார்க்க வரத்துக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் தான், ஸ்ரீ வைஷ்ணவனாக தான் பெருமோ. டைரக்ட் என்ட்ரி, கிரீன் கார்டு எடுக்க போற சமயத்தில் இருட்டுக்கார பேசி அது வேண்டாம். ஆக அவர் வைஷ்ணவனா முதல்ல கொண்டு போய் விடுக்க இதுக்கு சொல்றார். ஆழ்வார் அனுபவிச்சார். இதுக்கு சூரியெல்லாம் வரவேற்கிறார். இந்த ஆத்மாவை பரபரம் பண்ணி இங்க இருந்து போற ஆத்மாவை இவருக்கு ரொம்ப என்ன அவனுக்கு அவ்வளவு பெரிய புகழ் அப்படின்றது யார் தெரியுமா? அவன் குடந்தையம் கோவலன் குடியடியாற்றேன். எந்த ஊர்ல அவர் யாருக்கா தெரியுமா? அவர் என்ன அப்படின்னு திருக்குழந்தை இருக்க அதுக்கு என்ன கேட்டேன். அங்க ஒரு அடியார் இருக்காரு, அவருக்கு அடியார் இவன். அவ்வளவு தூரம் மகிமை. ஆழ்வார் எல்லாத்தையும் விட்டார். குடந்தையம் கோவலன் குடியடியாற்றேன் என்பதாக அப்படி அவருக்கு பற்றி வைஷ்ணவாளுக்கு அப்படி ஒரு மரியாதை. யார் வேணா வரலாம், பார்க்கலாம், ஃப்ரீயா எங்க வேணா போகலாம், இப்படி எல்லாம் இருந்தது. மற்றவா கூட இருக்கிறவாளுக்கு அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு இது பெரிய தொந்தரவா இருக்கு. இதெல்லாம் எங்க போனாலும் பலன் திருமணம் இருக்கு. துருக்கி நடிகையும் சகுரமா இல்லையா எனக்கு புரியல. இது ஒரு சந்தேகம். மீதி எந்த சாஸ்திரம் தெரிஞ்சுட்டாலும் இல்லையோ நாமம் போட்டு எதோ வந்தா சகுனம் இல்லைன்னு அர்த்தமா. இப்படி கூட ஒண்ணு உண்டா? முதல்ல அந்த சகுனம்னு போகணும். திருமணம் பார்த்தா எல்லாம் ஓடி போகும், துக்க தெரிஞ்சுக்கலாம். அதனால விலை ஓடினான்னா வாழ அந்த கோஷ்டியில ஆக இவர் அதெல்லாம் அவளுக்கு ராஜ்ய காரியத்துக்கு கஷ்டமா இருந்ததுனால
இது என்னடா பண்ணதான் இதை சாதாரணமாக அவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஒரே பிடிவாதம் ஜாஸ்தியாக போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது வாழ மாட்ட போட்டு அவர் குலசேகர பெருமான் திருவாராதனம் ராமன், அந்த ராமன் சென்று அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஹாரம், ரொம்ப விலை உயர்ந்தது ரத்ன ஹாரம், அதை இவ்வாறே எடுத்து மறைச்சு வைக்கணும். ராஜ்ய பிரமுகர்கள் தான் மறைச்சு வச்சுருக்கான். ஆனால் நினைச்சே வந்து பார்த்தாருன்னா அது காணும். ஐயோ எங்க நேற்று கூட சமர்ப்பிச்சிருந்தது, எப்படி இது காணும் இந்த ஹாரம் அப்படின்னு அவளுக்கு மற்றவாள்லாம் கேட்டான். நீங்க பார்த்தாளா, நீங்க பார்த்தாளா, கூட இருக்கிற மந்திரிகள் எல்லாத்தையும் கேட்டான். அதெல்லாம் பார்க்கல. ஆனா எங்களுக்கு ஒரு மாதிரியா ஒரு டவுட் உண்டு. நிறைய இந்த பழனிகளோட நிலப்பாடு அப்படிங்க, இந்த வைஷ்ணவன் நிறைய வரா போறா, தடுக்கிறதே இல்லை, யார் எடுத்து போறாங்க அப்படின்னு இவ்வளவுதான் அவர் சொல்றார். நானும் நிச்சயமா சொல்லல, எந்த பிராமணன் வந்து விற்பனை பண்ண மாட்டேன், எந்த வைஷ்ணவன் அப்படின்னு அவர். இதுக்கு உடனே அவர் என்ன பண்ணாரா, குலசேகர பெருமான் என்ன செஞ்சு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எடுத்துட்டாங்க, இதை கொண்டு வா. ஒரு பெரிய பாம்பு, விஷப்பாம்பு, மூச்சு விட்டாலே பிராணன் போயிடும் நமக்கு. அப்படி இருந்த பாம்பை ஒரு குடத்துக்குள்ள போட்டு மூடி எடுத்துன்னு வந்தார். அவர் என்ன பண்ணாரா, உடனே ஒரு காலம் ஸ்ரீவைஷ்ணவனாக இருப்பவர் இந்த மாதிரி காரியத்தை செய்யவே மாட்டார், இது சத்தியம், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் புத்தத்த புதபுத்தியத்தேன்னு இது ஒரு வழி. இரண்டாவது பல வகை உண்டு சத்தியம் பண்றது. அந்த காலத்தில் இந்த காலத்துல எல்லாமே சொல்லிட்டான். ஏன்னா சத்தியம் சொல்லிட்டு டூ விட்டா போயிடும், சொல்லிட்டு டூ விட்டா சரியா போயிடும். அப்படி இல்லை, அந்த காலத்துல எல்லாம் சத்தியம் செய்வது என்பது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். என்னென்ன அப்படின்னா, இந்த மலையை ஒரு குளத்துல பாம்பு வெற்றி வாழும், நான் சொல்வது சத்தியம் அப்படின்ட்டு அவன் அதில் செய்யப்படணும். இவன் ஏன்னா பாம்பல்ல சத்தியத்துக்கு கற்றுக்கொள்ளும்னு சொல்லுவான் வழக்கு. இவன் சொல்றது சத்தியம், இவனை நாம நடிக்கக்கூடாதுன்னு இருக்குமோ, குறைச்சிருவாங்க. ஒரு வேளை இவன் சத்தியம் சொல்லலைன்னா என்ன தண்டனை ராஜா கொடுக்க வேண்டாம், பாம்பே கொடுத்துரும், அது கழிச்சிடும். அந்த மாதிரி அந்த குடப்பாம்பில் கையிட்டாராம். எவ்வளவு இது சொல்லச்சேவே நம்ம நடந்துக்கிறது பார்க்கணும். பசு போட்டா ஒரு காலம் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கிறவர் செய்யவே மாட்டார் இந்த காரியத்தை. அந்த கதையை ஒரு லைன்ல சொல்லிட்டேன். ஆரம் கெட, ஆரம்னா ஹாரம், ஹாரம், ஆரம் கெட தொலைத்து போச்சு. அந்த காலத்துல பரிபாஷை எப்படி எடுத்து போச்சு, துண்டு போச்சு அப்படின்னு எதாவது சொல்ல மாட்டான், கெட்டு போச்சு இருக்குமா, கெட்டு போச்சுன்னு பரிபாஷையா இப்ப இல்லை. மாதிரி அந்த ஆழம் கெட, இது கடை, இது இவா பண்ணது ஆழம் கெட உடப்பாம்பின்னு கையில் ஒரு நீங்க சொல்றது நிச்சயமா அது இருக்காது, வேற எப்படி போச்சோ தெரியாது. அதனால அந்த இதற்கு அவர் ஆரம் கெட புத்தம் இதற்கு உடப்பாம்பு. அது ஏன் கைய விட்டார் அப்படின்னு என்ன சொல்லி கைய விட்டார் அப்படின்னா, பரனடியார் இது செய்யார், பரன் அடியார் ரெண்டு பார்ப்போம். பரன் பரநாத்தி அப்படிங்கிற முதல்வானில வேறு ஒருவர் உயர்ந்தவர் கிடையாது. அதனால்தான் பரன்னு இருக்கும். பரமன்னு ஏன் பரவாயில்ல, பரோ மா அஸ்தி இது பரமா, இவனை விட உயர்ந்தவர் உயர்ந்ததும் உயர்ந்தவர். அதுதான் அவர் தமிழ் படித்ததால் இது சம்ஸ்கிருதம். ஆக பரநண்பர் கொள்ளாது ஒரு கர்மவாய்ப்பு பண்ண மாட்டா, நான் பண்ற சக்தி வந்து கைவிட்டாராம் ஒன்றும் பண்ண. அப்பொழுது அவர்கள் அதை புரிந்து கொண்டு நாங்கள் பண்ணது அபச்சாரம், நாங்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம்.
இதெல்லாம் நமக்கு அடுத்த கதை. இதிலிருந்து நமக்கு என்ன, எவ்வளவு தூரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பேரில் குலசேகர பெருமானுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் வைஷ்ணவனாக இருந்தவர் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு சினிமாவில் சொன்னார். எப்படி இதெல்லாம் சொல்லி உண்மையா சொன்னான் சொல்லலாம். தமிழ் எது அவன் சொல்றது நிஜமா இருக்கும். ஏண்டாங்கன்னா அவன் வெள்ளையா இருக்கான். வெள்ளையா இருந்தா அவன் சொல்றது நிஜம் இருக்கும். அப்படி இது பண்றது நிஜம்தான் அப்படின்னு அவ்வளவு தூரம் பட்டுது. இதுல என்ன அதிசயம் வச்சிருக்கோம், என்ன அதிசயம் இதுல போய் அவர் சொன்னார். அவருக்கு ஆசை இருக்கட்டும். அவருக்கு அது சாதாரணமா பக்தி மரியாதை இதெல்லாம் வேணும்னா பெருமாள். அதான் நமக்கு தெரியும். குழந்தைய கேட்டாலும் தெரியும் யாருக்கிட்ட பழணும் என்ன இவெல்லாம் நம்மள மாதிரி. அதனால இவெல்லாம் ஆச்சாரியர் வந்து பெருமாள்னா போனா போதும். ஏன்னா என்னன்னு தெரியாது. அதனால தைரியமா பெருமாள் பேர்ல நம்பிக்கை. சுவாமி தேசிகன் அழகா பல கருத்தங்கள்ல சாய்ச்சிருக்கார். ஏன்னா பக்தி என்பது இருக்க வேண்டும் தான். பெருமாள் அசைத்தளமான பக்தி, அசைக்க முடியாத பக்தி இருக்க வேண்டியதுதான். அதுக்கும் மேல ஒண்ணு இருந்துமா. ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அது எனக்கு உத்தியோகத்தில் இருந்துச்சு. அது ஆச்சு 30 வருஷத்துக்கு. அப்போ என்ன பண்ணிருந்தோம், இந்த டென்னிஸ் அவன் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் பையன் அங்க வந்து உத்தியோகத்தில் இருந்தேன். அதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல அவன் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பார்த்துருக்கோம். ஏர் இந்தியா அட்வர்டைஸ்மெண்ட் தான் எவ்வளவு மகாராஜா அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு விசேஷமா போடுறான். அந்த மாதிரி நாங்களும் போட்டுட்டு இருக்கோம். அதுல ஒரு டென்னிஸ் பிளேயர் போரிஸ் பெக்கர் அவன் இதுக்கு சொல்லச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தவன் அவனை இவன் தோக்கடிச்சுட்டு இந்த வருஷம் இவன் விம்பிள்டன் சாம்பியனா வந்தான். அன்னைக்கு ராத்திரி அது ஜெயிச்சான். உடனே அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா பெக்கர் தான் தி பெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கோம். பெக்கர் தான் தி பெஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவன் பெக்கர், அவன் பேர் பெக்கர் தான் தி பெஸ்ட். அதாவது வசத்துக்கும் மேல வசத்து. அதுதான் பரம இந்த வார்த்தை. அது மாதிரி பரம பரநண்பர் இதுக்கு 2 அர்த்தம். அந்த பரனுக்கு பிடித்தவர்கள் பரன் அன்பர். பரனுக்கு பிடித்தவர், பெருமாளுக்கு பிடிச்சவர் அப்படின்னு. இன்னொன்று பரனை பிடித்தவர்கள். பரனை இதெல்லாம் சொல்லப்போனா கிராமர் சற்று திட்டியா விபக்தியா இல்லை சதுர்த்தி விபக்தியா சொல்லுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். இது எப்படி இருக்குன்னா விஷ்ணு சித்தர்னு கேள்விப்பட்டிருக்கோம். பெரியார் மாதிரி என்ன அர்த்தம்? விஷ்ணு சித்தர் 2 அர்த்தம் இதே போலவே. என்ன விஷ்ணு எவரை மனதில் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ மாமனாஸ்மரணம் பெருமாளுக்கு, நம்மளுக்கு மாமனாஸ்மரணம் தான். ஏன்னா இவன் ராசிதி இல்லைன்னா இங்க ஒன்றும் நடக்காது. அதனால பெருமாள் பற்றி எவர் நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் விட்டு சித்தர். அது ஒன்றும் இல்லையா, பெருமாள் எவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவரும் விட்டு சித்தர். இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம், மாற்றி சொல்லுவோம் விபக்தி. அந்த மாதிரி பரநண்பர், பரனுக்கு அன்பாய் இருப்பவர்கள் இல்லை பரனிடம் அன்பு செலுத்துபவர்கள். பரநண்பர் கொள்ளார். ஒரு நாளும் இந்த காரியத்தை செயல்பட. அது எவ்வளவு கன்வெக்ஷன் இருந்தா அவரை மாதிரி சொல்லணும். நிச்சயமா அவன் பண்ணியிருக்கப்பட்டோம் அப்படின்னு. அப்படி இதுக்கெல்லாம் அப்படி இருக்கிறது என்ன பெரிய குணமா என்னது ஆகும். ஏண்டா அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு யாரை பிடிக்கும்? நமக்கெல்லாம் யாரை பிடிக்கும்? நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப வாசுதேவாச்சாரி பிடிக்கும். ஏன்னா என்னை பற்றி நல்லா நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். என்ன சொன்ன அப்படின்னு அப்படித்தானே சொல்றதுக்கு இப்படி இருக்கு. இவருக்கு அப்படி அல்ல. எதை சொல்லணுமோ
அதுக்கு சொல்லும் பொழுது பெருமாளே சொல்றாங்க, எனக்கு எப்படின்னா பக்த பக்தாஸ்த, எனக்கு நீங்க என்ன பிடிச்சா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. என்னுடைய பக்தன் இருக்கானே அப்படின்னு, அவனை பிடிக்கணுமா? இல்ல, அவனுக்கு பக்தன் இருக்கானே அவனை பிடிக்கணும். பக்த பக்தாஸ்த, அந்த வெற்றைக்கும் 7 பிறவிக்கும் நம்ம சொல்ற கணக்குல அப்படி கடைநிலை பக்தன் இருக்கானே அவன்கிட்ட பிரீத்தி செலுத்துவார்கிட்ட பிரீத்திகி அபியதிகா பவே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை தோற்றம் பண்றதால எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பக்தன் இருக்கானே அவனை தோற்றம் பண்றதால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவான். ஐ லைக் எவரிபடி, ஐ லைக் யூ மோர். அந்த மாதிரி பெருமாளே சொல்லிட்டார். அவருடைய வார்த்தை, என்னை நீங்கள் சந்தோஷப்படுத்துவதற்கு சுலபமான வழி என் பக்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவது போதும், நான் சந்தோஷப்பட்டுவேன். இந்த மாதிரி ஒரு பாகவதனுக்கு தன்னை சேர்த்த ஒரு பாகவதன், பாகவதன் எம்பெருமானை சேர்ந்தவர், அவனுக்கு ஒரு பெருமையை உண்டாக்கும்படியான குணம் அது பெருமாளுக்கு. அதை தெரிவித்தவர் குலசேகர பெருமான், நமக்கு அதை காட்டினவர் சுவாமி தேசிகன். அதுக்கு சொல்ல செய்தால் எப்படி புருஷார்த்தம் என்ற வார்த்தைக்கு நாம் பெற வேண்டிய உயர்ந்த வஸ்து புருஷ அர்த்தம் பெற வேண்டியது என்னது அப்படின்னா மோட்சம். உயர்ந்த புருஷார்த்தம். மோட்சத்துக்கு போனா என்ன பண்ண வேண்டும்? உமாசியம்பர் சேவிச்சுட்டே சதாபஸ்து சூரையா ஹாவு ஹாவு ஏன் சாய்ச்சிருக்கணும், அவ்வளவுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு, எனக்கு அப்படி அல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஞானிக்கு ஆத்மைவ மேமல்பம். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆத்மா நான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, பெருமாள் சொல்லலாம். எனக்கு ஒரு ஆத்மா உண்டு. யார் இருந்தா பாகவதால். வாஸ்தவத்தில் அது பொய். பெருமாளுக்கு ஒரு ஆத்மாவே கிடையாது. அவனே அவனுக்கு ஆத்மா. நமக்கு பெருமாள் ஆத்மா. பெருமாளுக்கு யார் ஆத்மா? யாரும் கிடையாது, அவனே. ஆனா அவன் சொல்றான் எனக்கு ஆத்மா உண்டு. யாரு? அப்படிப்பட்ட பாகவத புருஷைக்கு என்னை பிடித்தால் புருஷார்த்தம், பாகவதனை பிடித்து கொண்டால் புருஷார்த்த காஷ்டை. காஷ்டைனா எல்லை நிலம், ஏங்க அவ்வளவுதான், எனக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆக பாகவதாவுடைய பெருமை அப்படிப்பட்டதானது என்பதை நடத்தி காட்டினவர், நடைமுறையில் கொண்டு வந்தவர் குலசேகரன். அதனால அவர் ஆழ்வாரை காட்டிலும் ப்ரமோஷன் பண்ணிட்டு பெருமாளாக ஆகிட்டார். பெருமாளாக சொன்னார், இவர் அதை நடத்தி காட்டினார். அதனால இவர் குலசேகர பெருமாள். பெருமாள் பண்ண காரியத்தை பண்ண நாமளும் பெருமாளாக இருக்கிறோம். பெருமாள் பாகவதாவுடைய பெருமையை இவர் எடுத்து காட்டினார். அதனால இவர் குலசேகர பெருமாள். இப்படிப்பட்டதாக பாகவத பக்தியை உலகத்து வெளியிட்டவர் குலசேகரர். அதனால அந்த தினம் நாம எல்லாரும் பாகவதம். எனக்கு ஒன்னே ஒன்று ஞாபகம் இருந்தது. மாதாமகன் சொல்லச்சே யாராவது ஒரு புத்தகம் எழுதுவான், அதுக்கு ஒரு முன்னுரை எழுதி கொடுக்கணும் அப்படின்னுவான். அவர் நான் 4 வார்த்தை எழுதிட்டு இது பண்ணுவார். எம்பெருமான் அடியாருக்கு அடியாருக்கு ரசிகர் அப்படின்னு தான். அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு எல்லாம் ஸ்ரீவைஷ்ணவங்க அடையாளம் தான். நம்ம அடியாருக்கு அடிமை. அதைத்தானே முதல்ல அவர் திருமங்க மன்னன் சொல்லச்சை சர்வேஸ்வரிடம் சர்வார்த்த கிரகணம் பண்ணிட திருமங்கை ஆழ்வார். பெருமாள் கிட்டே டைரக்டா கற்றுருந்தார். எழுபக்குள்ள இன்னும் மூலமா இல்லை, டைரக்டா பெருமாள்கிட்டே கேட்டுட்டார். நீதான் சொல்லுவோம் அர்த்தம் அஷ்டாட்சி கட்டி சொல்லுவோம். பெருமாளும் பாவம் பாருங்க, ஏன்னா பெருமை கூட இல்லை, வேலை கொண்டு சொல்றாரு. சொல்றீங்களா இல்லையா?
அப்படின்னு பெரும்பாலும் பயந்துட்டு நான் சொல்லிடுறப்பான்னு சொல்லிட்டேன். என்னன்னா இதுதான் பெரும் அடியாருக்கு அருமை மற்றெல்லாம் இதுக்கு நான் சொல்றேன். மற்றவருக்கு உரிய நல்ல யாருக்கு உரிய அப்படின்னா ஒரு அடியாருக்கு அருமை என்பதாக அவ்வளவு தூரம் இவர் நிகழ்த்தி சொல்லி அவர் சொன்னது மட்டும் நிறுத்தினார். ஒரு வேளை திருமையாழ்வார் சொல்றதோட சரி சொல் வீரம், இவர் செயல் வீரம். குலசேகர நடத்தி காட்டு அவர் சொன்னதை இவர் நடத்தி காட்டினார். இல்லை, அவர் நடத்தி காட்டுவதை இவர் சொன்னார். எங்க ஆழ்வார் கிரமம் இவர் தானே கணக்கொட்டி ஆழ்வார் அப்படி வச்சுக்கணும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு சரித்திரம் படைத்த ஆழ்வார் பெருமான். அவருடைய அவதார தினமான இன்று அவரை பற்றி 4 வார்த்தை அடியனுக்கு சொல்லும்படியான பாக்கியம் தேவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நல்லா கேட்டு ஆழ்ந்தப்படும்படியான ஒரு பாக்கியம். அதை அடியனுக்கு சாதித்த ஆசுதராச்சார சுவாமி அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா எழுவ கூட கேட்கல, போன் பண்ணி இங்கே வா பெங்கிலியே தான் முதல்ல ஆரம்பமே என்னை கிளியாக்கிட்டாங்க. எனக்கு பரவ சந்தோஷம். ஏன்னா அப்படி இருக்க மாட்டோமான்னு தேசிய ஆசைகள். அப்படிலாம் அடியனை கிளிப்பிள்ளையை பழக்கி வைத்து பேசிவிட்ட வாசகங்கள். நான் கிளிதான், நான் சொல்ற வார்த்தை எதுவே இல்லை. அப்படிலாம் என்ன சொன்னாரோ ரெண்டானா ரெண்டாங்க அதுவும் கிளி. ஆக தன்னை கிளியாக பாவித்துக் கொண்டு பெருமைப்பட்டவர் சுவாமி தேசிகர். அப்படி அந்த மாதிரி போகத்தை எனக்கு அளித்திருக்கிறார். இங்கே வா பையன்களியேன்னு எங்க வரணும்னு கேட்டேன். அவருக்கு தான் வடவாசத்துக்கு வரணும், மேடவாசத்துக்கு வரணும் அப்படின்னு. இப்ப என்னத்துக்கு இங்கே சொல்ல வர சொல்லிட்டு இப்போ நான் அங்க என்ன பண்ணணும், என்ன சொல்லணும்னா தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் உற்சவம் இன்னைக்கு. அவரை பற்றி நம்ம எல்லாரும் கலந்து பேசி கேட்டு தெரிந்தெழுதியும் வாசித்தும் கேட்டும் வணங்கியும் வழிபட்டும் பூசித்தும் எத்தனை வகையும் இருக்குது. அதை பண்ணுவோம் வாங்கும் அப்படின்னு ஜெயமேச்சார் அடியனுக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஆமா, கூப்பிட்டீர குலசேகர பெருமான் நீ என்னமோ இதுக்கு நீங்க சொல்றீங்க அவருக்கு இந்த மாதிரி தென்னரங்கம் பாடவல்ல அவர் 105 பாட்டு எழுதினார். ரங்கநாதனை பற்றி எழுதின சொல்லுங்க. இப்ப அனுபவிச்சுக்கிறார். யாரை பற்றி பாடினார் அப்படின்னா ரங்கநாதனை பற்றியும் பாடினார். 3 10 பாட்டுக்கள் ரங்கநாதனை பற்றி. அதுக்கப்புறம் 2 10 பாட்டுக்கள் திருமலை நம்பெருமானை பற்றி, தில்லை சித்திரப்போடத்தை பற்றி. அதுக்கப்புறம் அவர் ஊர் மறக்க முடியுதா வித்துவக்கோட்டம் நான் இதெல்லாரும் சேமிச்சார். இவ்வளவு தூரம் இருக்குச்சு. பாஷையாளர் படிக்கவே இல்லையா? இதெல்லாம் கூட தென்னரங்கனை பற்றி தான் பாடியிருக்காருன்னு பாஷையாளர் சொல்லிட்டு இருக்காங்க. பாஷையாளர் போய் சொன்னார் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். நம்மாழ்வார் எத்தனை திவ்யஸ்தம்பரமானங்களை பற்றி அனுசந்தானம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஈடு வியாக்கியானம் படி எப்படி இருக்குன்னா, என்னதான் அவர் எல்லா பெருமாளையும் விடாத மேல்நாடுக்கு மலைநாடு நடுநாடு எல்லாத்துக்கும் பாட்டினால் கூட இந்த 1102 பாட்டுமே அரங்கன் விஷயம். ரங்கநாதனைத்தான் பாடினார் அப்படின்னு இதை வச்சு என்ன போது ஒவ்வொருத்தரையும் பாட்டாச்சானேன் சார், இங்கே இவன் சார், திருமொழி கலத்தானேன் சார், அவனும் வருதான், யாரை கேட்டாலே வருதான், எல்லாம் இது உள்ளே. அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு அப்படி பார்க்காத அதுக்கு உங்களுக்கு பார்த்துருக்குல கண்களும் போகலும் சேமிக்கிறவங்களும்
அந்த கண்களும் பகலும் 10 பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பதிகத்தினுடைய சுருக்கமும் ஒவ்வொரு, அதாவது 100 பாட்டுக்கு ஒரு முதல் பாட்டு, 2ஆம் பாட்டு, 2ஆம் பாட்டுக்கு அப்படி. ஸோ 10க்கு 10 பாட்டு, பலசிட்டையும் விட்டுடும் 10 பாட்டு. இந்த பாட்டு எல்லாம் எடுத்து பார்த்தால் ரங்கநாதன் விஷயமாக தான் இருக்குன்னு நிர்வாகம் இருக்கிறது. அப்படி 1102 பாட்டுக்களும் ரங்கநாதன் விஷயம்னு நிர்வாகம் முடிவா பண்ணிட்டு குலசேகரன் பண்ண 105 பாட்டு தானே, அதுல 1 இது எல்லாம் இதுவும் ரங்கநாதனை குறிக்கும். அதனால் தான் இங்கே இவர் போட்டது தென்னரங்கம் பாடப்படல. இது ரொம்ப உங்களுக்கே ஜாஸ்தியா இருக்கும், டூ மச். இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணுறீங்க. உடனே அவர் சொன்னார், இப்போ ப்ரூவ் பண்ணுறது ரங்கநாதனை பற்றி தான் பாடினார். ஆரம்பம் எங்க இருளறிய யாரை பற்றி? ரங்கநாதனை பற்றி. அடுத்தும் ரங்கநாதனை பற்றி. இப்படி 3 10 பாட்டுக்கா சொல்லலாம். ஆரம்பமே ரங்கநாதன். ஆரம்பம் இருக்கலாம், அப்புறம் அவர் மாற்றிட்டார் ஸ்டைலர் அப்படின்னு. அதுக்கு தான் நான் பாஷக்காரர் வார்த்தை போட்டால் ரங்கநாதனை பாடியேன்னு போடல. திருவரங்கம் இதுக்கு சொல்லச்சு தென்னரங்கம் பாட வரலன்னு அவரால் முடியும். அவர் பாடினாலும் பொய் சொல்லவே இல்லை. பாஷக்காரர் சொன்னார், அப்படியே சொல்லுறாரு, பாடின அப்படின்னு போட்டாங்கன்னா தப்பு. பாட வரல, அவருக்கு சாமர்த்தியம் உண்டு, பாடுவார். இருந்தாலும் பாவம் இந்த வாட்டாத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இல்ல விட்டுவ கோட்டம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சுவாமி என்ன மருந்து செய்யறேன், சரி உமக்கு ஒரு பாட்டு அதனால கொடுத்தாரே தவிர இல்லாட்டா அவருடைய இன்டென்ஷன் குலசேகர பெருமாளுக்கு குஷ்யத்தே ரெஸ்டரகரே ரங்க யாத்ரா தினேது நித்திய ரங்கநாத சேவைக்கும் இதே ரங்கநாத ஸ்மரணை தான் நம்பெருமாளுடைய ஞாபகம் தான். இப்படியே அவர் இருந்ததுனால அதற்கு தென்னரங்கம் பாட வல்ல. அதற்கு சாமர்த்தியம் இல்லை. அதில் அவ்வளவு தூரம் அர்த்தங்கள் நீங்கள் இதை சுவாபதேசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பாட வந்த நம்பெருமாள் அவரை பற்றி நாம் இங்கே எல்லாரும் கண்டு கழிப்போம் வாரி அப்படின்னு கைப்பிடின்னு அடியான சுவாமி இங்க அழைச்சதின் உத்தரவின் பேரில் அடியானும் இங்க வந்து நான் பயன் பெறுவதற்காக அவரை பற்றி அடியானுக்கு தெரிஞ்ச எல்லா பாஷையிலும் விஷயத்தெல்லாம் இங்க உங்களுக்கு எதிர உத்யாபிச்சுங்க. உங்களுக்கு இது தெரியலன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு எங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்க சொல்லிட்டாலும் அப்போ புதுசு பார்க்குறேன். எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது புதுசாக சொல்ல போறீங்கன்னு ஒன்று கூட வேண்டும். அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா கோஷ்டி அப்படிப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும். அப்போ உங்ககிட்ட என்ன சேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அது என்ன சுவாமி உமக்கு விட்ட சேர் அப்படின்னு. அது எனக்கு இல்லை சேர் போட்டது. விஷய கௌரவத்திற்காக அந்த விஷயத்திற்கு ஒரு கௌரவம். நெய்மிசாரண்யத்துல ரிஷிகளுக்கெல்லாம் அங்கதான் கூடுற இடமும் ஏன்னா கூடும். அங்கிருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தெரியாம யாரோடையும் சேராம. ஆனா திடீர்னு எல்லாருக்கும் ஒரே சமயத்துல எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால வருவோம். பிரம்ம விசாரம் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு. பிரம்மம் எது சந்தேகம் போது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடி பேசுவோம்னு கான்ஃபரன்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவோம். தென் மாநில அமைச்சர்கள் எல்லாரையும் எம்பிஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு உட்காந்து வச்சு எல்லாம் பேசுவது பிரம்ம விசாரம் பண்ணுது. எது பிரம்மம் அதை விட்டுட்டு அங்க அந்த தலம் எல்லாரும் சேவை செய்யப்படும். நெல் விசாரணைக்கு அங்க போன உடனே அதில் ஒருத்தர் சுவாமி இங்க சாதிப்பு இந்த அத்தியட்சன் அவர் இங்க இருந்து நடந்துக்கும். அவர் பிரம்ம விசாரணை நீதிபதிலாம் கேட்டுருப்பா 100 பேர். சொல்றவருக்கு என்ன தெரியுமோ அவ்வளவு தெரியும். அவளுக்கு உட்காந்துருக்காங்க. மார்னிங் செஷன் முடிஞ்சது. அப்புறம் ஆகாரம் ஈவினிங் செஷன் உண்டு. அதில் பார்த்தா இவர் அங்கே உட்காந்துருப்பார். அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து மேடையில் உட்காந்துருக்காரு. அந்த கணக்கில்
எல்லாரும் இங்கே உட்காந்து கேட்க வேண்டாம், அடியேனும் அங்கே உட்காந்து கேட்க வேண்டிய வேண்டாம். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பம் இன்னைக்கு இப்படி நேர்ந்து சுவாமியினுடைய அனுகிரகம் விசேஷத்தினால அதற்கு அடிய முதற்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை. குலசேகர பெருமாளை பற்றி அவர் என் காரியத்தை ரொம்ப சுலபமாக்கிட்டார். வார்த்தை வார்த்தார் சாதாரணமா 4 வார்த்தை அப்படின்னு தான் பெரிய கஷ்டம். முக்கியமா ஸ்திரீகளுக்கு லோகத்திலேயே பெரிய கஷ்டம் எதுனா ஸ்திரீகளுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். தடை பண்ணுறாங்க என்ன தடை பண்ணுறது கூட கஷ்டம் இல்லை, என்ன தடை பண்ணுறதுன்னு தான் கஷ்டம். தடை பண்ணுறது ரொம்ப சுலபம், என்ன பண்ணுறதுன்னு தெரியணும். அது மாதிரி உபன்யாசனை எதையாவது சொல்லுங்க பெரிய கஷ்டம் இருக்குது. எத்தனை சொல்றது பண்றது அது அந்த தவத்தெல்லாம் வெட்டாம சுவாமி சமர்த்தன் குழப்பாம்பியில் கையிட்ட ஒரே வாழ்க்கை கையாகல வெயில் போடும் நீங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படின்னு எனக்கு இப்பயும் பண்ணிருக்கேன். கிரகத்துல இந்த மாதிரி நடந்தது. முதல்ல கூப்பிட்டார் அடியாருக்கு கொஞ்சம் இன்னைக்கு பேத்திக்கு நீங்க பூச்சி விட்டாரு. இப்பதான் கையை சாப்பிட்டு இப்போ எழுந்தோம் வந்தது. கொஞ்சம் காரியங்களும் இருந்தது. வேற விதமாக கொஞ்சம் அடியான சபிச்சுக்கிறமேன்னு கேட்டேன். சொன்னார் இது மாதிரி சீனிவாசன் தான் நடக்கிறது. அவர் யாரும் இல்லை, உங்க மச்சனன் கொள்ளுக்கு அவர் அதிர்மேல், அதனால அவாத்தான் நடக்குது. நான் வரேன் எப்பவும் அதை சொன்னா பேர் சொல்றேன். இதுக்கு சிறுபேர் அழைத்தனமும் சீரியல்வாதி ஒன்னொன்னோடு உலகையில் நமக்கு இன்று ஒழிக்க முடிந்தது அப்படின்னு கொஞ்சம் வரவு சுவாதீனமாகவும் இருக்குது. அதனால அடியானுக்கு தொழில்முறை கொஞ்சம் எல்லாரும் அதை பற்றி விளையாட்டாவும் தெரியுது, பரிகாசமாக தெரியும். ஆனால் உத்தேசியம் எப்படி இருந்தாலும் குலசேகர பெருமானுடைய அந்த குண விசேஷத்தை அனுபவித்து நாமும் அதை போல் நடப்பதற்கு பிரயத்தனப்படுவோம். முடிந்த வரை எப்பப்பெல்லாம் முடியும் அந்த மாதிரி பாகவத பேசுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு காரியம் தேசிய சாதாரணமாக சொன்னா நீங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கோ, பயமுறுத்துறேன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆமா எல்லாரும் அநேகமா ஆச்சாரியன் பரண்யாசம் ஆனமா தான் அநேகமா இன்னும் மக்கள் 2 இருக்குவா பண்ணிட்டு போறோம். அவளும் ஃபியூச்சர் தான், அதனால தப்பு அவள்கிட்ட பழந்தான். இந்த பரண்யாசம் என்ன பெருமாள் பிரார்த்திக்கிறோம், எனக்கு இந்த ஜென்மா முடிஞ்ச வரும் வேற ஜென்மா கொடுக்காத உன்னுடைய திருவடியையே எனக்கு கொடுக்கணும் பரம்பரட்டா அப்படின்னு பெருமாளும் ஓகே என் காலை பிடிச்சுக்கிட்ட நான் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அது அவர் பண்ணார். பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தைரியமா. எனக்கு தான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரோ இல்லையோ, அதனால இன்னும் ஒன்றுல அதில் பழ முடியாது. இப்படி ஆட்டுவோம் அப்படியும் முன்பு ஆட்டார். பெருமாளே ஒழிக்கிறார் வாஸ்தவம் ஆட்டார். மாதா புத்திர சந்தாரம் அப்படி சாஸ்திரம். ஒரு பிரபஞ்சன் பெருமாள்கிட்ட பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் அவன் எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் எப்பேற்பட்ட தப்பு அம்மா அப்பா அவன் கொன்னவனா இருந்தான் அப்படின்னு அவனுக்கு கூட மோட்சம் உண்டு. அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது பண்ணது ரைட்டா தப்பா அது வேற விஷயம், மோட்சம் தவறாது அப்படின்னு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தேன். இப்படியே விட்டா எல்லாம் துணித்து போயிடும். எல்லாம் சமாசம் பரட்டாசம் பண்ணிட்டு வந்து தப்பு பண்ண ஆரம்பிக்கும். சீக்கிரம் பண்ணு நான் போயிட்டு நிறைய தப்பு பண்ண வாய்ப்பு கேட்கும். அதனால தேசிகன் பார்த்தார். ஏன்னா ஆச்சாரியனும் எல்லாரையும் நல்வழிப்படுத்தும். அந்த ஆச்சாரியனால இந்த கொஞ்சம் கூட பயமுறுத்தி வைக்கணும். பெருமாள் சொன்னதுதான் ஒரு தினம் சொன்னா 100 தினம் சொன்ன மாதிரி மாற மாட்டார் அப்படின்னு 2 விஷயத்துக்கு மட்டும் மாறுவார். என்ன எப்பேற்பட்ட தப்பு பண்ணு மோட்சம் உண்டு. அதுல உனக்கு துளிப்பு நல்லா இருங்க. அதான் 2 தப்பை பண்ணாங்க. அதை பண்ணியாலும் மோட்சம் கிடையாது. என்னது அப்படின்னு ஒன்றும்
தேவதாந்தர ஸ்பர்சம். எம்பெருமானை தவிர இதர தேவதைகளை உயர்த்தியாகவோ இல்லை எம்பெருமானுக்கு சமமாகவோ நினைப்பது என்பது கூடாது. இதெல்லாம் தேசிக புராணத்தில் நீங்க கேட்டு கடைசி 2 பாப்போம். எம்பெருமானுக்கு சமமா நினைக்கக்கூடாது, அவனை விட உயர்த்தியாக வேற யாரையும் நினைக்கக்கூடாது. இதை பண்ணையானா நீ பண்ண பிரபத்தி போய், அதனால மோசம் பண்ண. அது ஒரு எக்ஸப்ஷன். இன்னொன்று அதை விட பெருசு, என்கிட்ட அபச்சாரப்பட்டா என்கிட்டயே நீ அபச்சாரப்பட்டா கூட நான் மோசம் கொடுத்துருவேன். ஆனா பாகவத அபச்சாரப்பட்டையான ஒரு நாளும் கிடையாது, உனக்கு மோட்சம் கிடையாது. ஆக பகவத் அபச்சாரா பாகவத் அபச்சாரா பாகவத அபச்சாரா அசக்கியாபச்சாரா. பாகவத அபச்சாரம் பண்ணியாலும் என்னால் பொறுத்துக்கவே மாட்டேன். இது எம்பெருமானுடைய வார்த்தை. ஆக அந்த நடத்தி பாகவதார்கிட்ட பிரீத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் குலசேகர பெருமாள், மிரட்டி சொன்னவர் தேசிகன். அபச்சாரம் பட்டையான உனக்கு பிரபத்தி கூட பலிக்காது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விஷயத்தையும் மட்டும் நாம மனசுல எப்பவும் எடுத்துட்டு எவ்வளவு தூரம் பெரியவா சொன்ன வழியில போக முடியுமோ அப்படி போயிருந்தோம்னா இங்கும் அங்கும் அற்ற பரத்ரசாமி வேண்டும். நமக்கு சௌக்கியத்துல ஒரு குறவும் இல்லை. வன்பெருவான அமரமைய மண்ணுலகிலும் மனித துன்ப மிகு துயரடல அயன் சுகம் வளர. வழி என்ன அப்படின்னா நீங்க வாழ்ந்துடுங்க வாழ்க்கைக்கு வழி என்னன்னா குலசேகர பெருமாள் திருவடிகளிலே சொல்லணும். இதுதான் நம்ம வாழ்க்கை புரிந்து போவோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண முகசாயி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.